ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு பாருங்கள், சிம்பிளான பொடலங்காய் பொரியலுங்க. பொடலங்காயும் பாசி பருப்பும் போட்டு பொரியல். அதை அப்படியே கூட்டு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இது என்னோட டிஃபன் முடிஞ்சது. சாதம் தாங்க, கருகை வடிச்சு வச்சு சாதம். இன்னொரு கரண்டி எடுத்து போட்டு கஞ்சியில் வச்சுருக்கேன். இன்றைக்கு இது தான் சமையல். நேற்று போட்ட பஜ்ஜியில் ஒரு 4 பஜ்ஜி இருக்குது பாருங்க. நான் வச்சுருக்கிற இது ரசம். என்ன ரசம்? புளி ரசம். ஃபுல்லாக புளி, நல்லிக்காய் பவுட்ரு. இது மட்டும்தாங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா தட்டி போட்டேன். இது ஏற்கனவே நான் எல்லாமே கருங்கொள்ளு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு, வரமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அந்த மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்டாக நம்ம இருந்தால் சமைச்சிக்கலான்னு, தக்காளி இல்லாத இருக்கும்போது. இதுதாங்க. இது நான் ஏற்கனவே நிறைய டைம் போட்டிருப்பேன். இன்றைக்கி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் வச்சுட்டேன். நான்வெஜ் இல்லை. நேற்று தம்பி இருந்தாலையும் பஜ்ஜி அவன் என்ன சாப்பிட்ருக்குறான்னு தெரில. அதனால் பஜ்ஜி சாப்பிட்டான். இருந்தாலையும் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சாப்பிட்டதுனால சரி இன்றைக்கி நேற்று அதான் மழை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இருக்குது, விட்டுருக்கு, லைட்டாக தூருது. ஆனால் நேற்று அப்படியே ஜடமலைன்னுவாங்கள்ல, விடாமல் பெஞ்சிட்டு இருந்தால வெளியே நவர முடியல. அப்பயும் போயிட்டு நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வரட்டாமாண்ணா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எடுத்து போத்திட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போயிட்டு எனக்கு பஜ்ஜியாவது செஞ்சு கொடு சூடாக இந்த மலைக்கு அப்படின்னா. சரி, அதுக்கும் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி தான் டக்கு டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு மாவு பார்த்தேன், அதில் வண்டு விழுந்துருச்சு. அதை வச்சுட்டு தான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணிங்க ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுதான் இது. இந்த மழை சீசனுக்கு நான் எப்படி பாதுகாக்கணுமா என் உடம்பை. அதனால நான் ஏன்னா நான் குளிக்கிறதே எல்லாமே கிணத்தண்ணி தான், மழை தண்ணியில் தான் குளிச்சுட்டு இருக்கிறேங்க. கடவுள் என்ன நல்லபடியாக தான் இந்த குளிர், காய்ச்சல், சளி இந்த மாதிரி. ஏன்னா அப்பப்போ நான் என் உடம்பை இந்த மாதிரி, ஏன்னா நம்ம பசங்கள்லாம் வெளியே இருக்காங்க, நம்ம தனியாக இருக்கிறம்ப. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி என்னோடய உடம்பை பாதுகாப்பேன். அது நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக இருப்பேன். அதனால் நீங்களும் நம்ம ஆசைப்பட்டு சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க. ஆனால் அது இந்த மழை சீசனில் சாப்பிட்டு கொஞ்சம் லூஸ் மோஷனு இல்லை ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்ஜு இல்லை எண்ணெய் பலகாரமாக எடுத்துக்கிறதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏதாவது ஒரு காய், ஒரு கீரை சூப்பு இந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. இது வேண்டி கேட்டுக்கிறது அதுதாங்க முக்கியமாக மக்கள்கிட்ட. இது யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி இல்லை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் பார்க்குறவங்களாவது இதை கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டாயமெல்லாம் இல்லை. இது அவங்களோட சௌகரியத்துக்கு தான் இதை நான் கட்டாயமாக சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்காங்க உணவு அப்படின்னு சொல்லிட்டு. காய் எடுத்துக்காங்க, கீரை எடுத்துக்காங்க நிறையா. இந்த கொள்ளு வகைங்க, அதில் வாரத்தில் 2 தாட்டி ரசம் வச்சு குடிங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கு சமையல் இது தாங்க. நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு இப்படி எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றையோட சமையல் இது தான். பாய் மக்களே.